வணக்கம். முதலில் நாம் வார்ம் அப் பயிற்சியை செய்யவிருக்கின்றோம். உங்களது தலைப்பகுதியிலிருந்து கால் வரை வார்ம் அப் செய்யவிருக்கின்றோம். முதலில் உங்களது வலது கையை பயன்படுத்தி தலையை இடது பக்கமாக அழுத்திக் கொள்ள வேண்டும். 1 2 3 4 5. இப்பொழுது இடது கையை பயன்படுத்தி தலையை வலது பக்கமாக 1 2 3 4 5. இப்பொழுது தலையை மேல் பக்கமாக 1 2 3 4 5. கீழ்ப்பக்கமாக 1 2 3 4 5. இப்பொழுது உங்களது வலது கையை எடுத்து இடது காதை தொட்டு தலைப்பகுதியை வலது பக்கமாக மெதுவாக சாய்த்து கொள்ள வேண்டும். 1 2 3 4 5. இடது கையை பயன்படுத்தி வலது காதில் வைத்து தலையை இடது பக்கமாக மெதுவாக சாய்த்து கொள்ளுங்கள். 1 2 3 4 5. இப்பொழுது நாம் தலையை சுழற்ற போகின்றோம். முதலில் இடமிருந்து வலது பக்கமாக 5 முறை. 1 2 3 4 5. ரிவர்ஸ்ல வலமிருந்து இடமாக 1 2 3 4 5. சிறப்பு. இப்பொழுது தோள்பட்டை மேலிருந்து கீழாக 1 2 3 4 5. கீழிருந்து மேலாக 1 2 3 4 5. ரைட். இப்பொழுது உங்களது இரு பெருவிரல் தொட்ட நிலையில் நாம் நமது உடலை முறுக்க போகின்றோம். ரைட் வலது பக்கமாக, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நல்லது. இப்பொழுது நமது இடுப்பு பகுதியை சுழற்றிவிட போகின்றோம். இடமிருந்து வலமாக 1 2 3 4 5. இப்பொழுது எதிர்ப்புறமாக 1 2 3 4 5. இப்பொழுது நம்ம கால் முட்டிகளை சுழற்றி விட போகின்றோம். இடமிருந்து வலமாக 1 2 3 4 5. எதிர்ப்புறமாக 1 2 3 4 5. நல்லது. இப்பொழுது உங்களது பாதத்தை சுழற்றி விட போகின்றோம். இடமிருந்து வலமாக 1 2 3 4 5. எதிர்ப்புறமாக 1 2 3 4 5. இப்பொழுது இடது கால் 1 2 3 4 5. ரிவர்ஸ் 1 2 3 4 5. சிறப்பு. நமக்கு இப்பொழுது வார்ம் அப் முடிந்து விட்டது. முதலில் நாம் சூப்பர் பிரெயின் யோகா எனப்படும் அந்த தோப்பு கரணத்தை போடவிருக்கின்றோம். முதலில் உங்களது இடது கையை எடுத்து வலது காது இதழ் வலது காது மடலை பிடித்து கொள்ளவும். உங்களது பெருவிரல் தெரியும்படி முன்னு இருக்கும்படி நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு வலது கையை அதே போல் இடது காதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது நாக்கு மேல் அன்னத்தில் படுமாறு வைத்துக்கொண்டு மூச்சை இழுத்துக்கொண்டே நீங்கள் அமர வேண்டும். பிறகு மூச்சை விட்டுக்கொண்டே
எழ வேண்டும். இது சூப்பர் பிரெயின் யோகா செய்யும் முறை. 10 முறை செய்து கொள்ளலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்ப இந்த சூப்பர் பிரெயின் யோகா செய்வதனால் மாணவர்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மெமரி பவர், நினைவாற்றல் திறன் ஓங்கும். அதோடு மட்டுமில்லாமல் நமது கால் பாதங்களில் இருந்து இரத்த ஓட்டம் மிகவும் சுறுசுறுப்பாக உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கும். இப்பொழுது நாம் நின்ற நிலையில் சில ஆசனங்களை செய்ய போகின்றோம். முதலில் ஏகபாதாசனம். வலது காலை எடுத்து, பாதத்தை எடுத்து உங்களது இடது கால் தொடை மீது வைத்துக்கொண்டு கைகள் இரண்டையும் மேலே உயர்த்தி ஒரே புள்ளியை பார்க்க வேண்டும். 1 2 3 4 5. ரிலாக்ஸ், இயல்பான நிலைக்கு வந்துவிட வேண்டும். இப்பொழுது நாம் இடது காலில் மாற்றாசனம் செய்யவிருக்கின்றோம். இடது காலை தூக்கி வலது கால் தொடை மீது வைத்து இரு கைகளையும் மேலே உயர்த்தி 1 2 3 4 5. ரிலாக்ஸ். ஏகபாதாசனம் செய்வதால் மாணவர்களுக்கு கால் பகுதி உறுதியாகின்றது. அதே சமயத்தில் அவர்கள் ஃபோக்கஸிங் பவர், அதாவது கூர்ந்து கவனிக்கும் திறன் அதிகரிக்கின்றது. அடுத்ததாக நாம் பக்கவாட்டில் சக்கராசனம். முதலில் வலது கையை நேராக காதோடு வைத்து கொண்டு இப்பொழுது மூச்சை விட்டுக்கொண்டே உங்களது இடது பக்கமாக நீங்கள் சாய வேண்டும். 1 2 3 4 5. இயல்பு நிலைக்கு திரும்பி இடது கையை நீங்கள் இப்பொழுது உயர்த்தி காதோடு வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது வலது பக்கமாக சாய்ந்து 1 2 3 4 5 இயல்பு நிலைக்கு வந்து விட வேண்டும். பக்கவாட்டில் சக்கராசனம் செய்வதால் நமக்கு உடலில் உள்ள கல்லீரல், மண்ணீரல் பகுதி ஊக்கம் பெறுகின்றது. அதன் வேலையை நன்றாக செய்வதற்கு நாம் உதவி புரிகின்றோம் பக்கவாட்டில் சக்கராசனம். அடுத்ததாக நின்ற நிலையில் 3 கோன் ஆசனம் செய்ய போகின்றோம். உங்களது கால்களை ஒரு 2 அடி அகலமாக வைத்துக்கொண்டு கைகளை தாராசனம் என்ற நிலையில் வைத்துக் கொள்ளலாம். இரு கைகளையும் நீட்டியவாறு இருப்பது தாராசனம். இப்பொழுது உங்களது வலது கை வலது பாதத்தை தொடுமாறு சாய்ந்தவாறு தொட்டு பிறகு தலையை திருப்பி மேலே இடது கையை பார்க்க வேண்டும். 1 2 3 4 5. இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டு தாராசனத்திலே உங்களது கைகள் இருக்க வேண்டும். இப்பொழுது மாற்றாசனம். இடது பக்கமாக சாய்ந்து கால் பாதங்களை தொடுகின்றோம். வலது கையை மேலே உயர்த்தி தலையை திருப்பி மேலே பார்க்கின்றோம். 1 2 3 4 5. சிறப்பு, அனைவரும் நன்றாக செய்தீர்கள். இப்பொழுது அடுத்த ஆசனம் உக்கட்டாசனம். நாம் உக்கட்டாசனம் கைகள் இரண்டையும் நீட்டிக்கொண்டு முட்டிக்காலை மடக்கியவாறு அமர வேண்டும். இது உக்கட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ்.
ரைட். அடுத்ததாக நாம் வாரியர் போஸ் என்று அழைக்கப்படும் வீரபத்ராசனம் 2 நிலைகளை நாம் செய்ய போகின்றோம். இந்த வீரபத்ராசனம் உங்களது வலது காலை முன் வைத்து இடது காலை பின்னாடி வைத்து வலது காலை சற்று மடக்கியவாறு, அதாவது 90 டிகிரிஸ் 90 டிகிரி வரும் அளவுக்கு வலது காலை மடக்கியவாறு இரு கரங்களையும் காதோடு ஒட்டி மேலே உயர்த்தி கொண்டு உடலை நிமிர்ந்த நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். 1 2 3 4 5 மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டு, இது முதலாம் நிலை. வீரபத்ராசனத்தில் 2ஆம் நிலை, கைகள் இரண்டையும் முன்னும் பின்னுமாக வைத்துக்கொண்டு கால்களை, அதாவது வலது காலை மடக்கியவாறு 1 2 3 4 5 இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும். இந்த வீரபத்ராசனம் செய்வதால் என்ன பயன்? உங்களது கால் உறுதியாகின்றது. அதே சமயத்தில் இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் சிறப்பாக ஓட இந்த ஆசனம் உதவி செய்கின்றது. அடுத்ததாக நாம் அமர்ந்த நிலையில் சில ஆசனங்களை செய்ய போகின்றோம். முதலில் அனைவரும் தண்டாசனம் நிலையில் அமரப் போகின்றீர்கள். தண்டாசனம் என்பது உங்களது இரு கால்களையும் நீட்டியவாறி கைகளை பின்னே வைத்து அமர்ந்து கொள்ள வேண்டியதுதான் தண்டாசனம். இந்த தண்டாசனம் நிலையிலிருந்து நாம் இப்பொழுது வஜ்ராசனம் செய்ய போகின்றோம். வஜ்ராசனம் ஆங்கிலத்தில் டைமண்ட் சிட்டிங் என்று சொல்வார்கள். முதலில் செய்யும் முறையை காண்போம். வலது காலை மடித்தவாறு மடித்து பின்னே வைத்துக்கொண்டு, பிறகு இடது காலை மடித்து வைத்து உங்களது பிட்டம் குதிகாலில் படும் அளவுக்கு நீங்கள் அமர்வதுதான் வஜ்ராசனம். இந்த வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு நாம் சில ஆசனங்களை செய்ய போகின்றோம். முதலில் மண்டுகாசனம். மண்டுகாசனம் என்பது உங்களது கைகளை மேலே தூக்கி பெருவிரலை மடக்கியவாறு 4 விரல்களையும் பின்னே அதை குவித்து கொண்டு அப்படியே உங்களது கரங்களை அடி வயிற்று பகுதி, வயிற்றுக்கும் தொடைக்கும் நடுவே உள்ள பகுதியில் வைத்து அடி வயிற்றில் ஒரு அழுத்தம் கொடுத்தவாறு மூச்சை விட்டுக்கொண்டே உங்களது தலையை கீழே இறக்கி வாருங்கள். உங்களது பார்வை முன் பார்த்தவாறு இருக்க வேண்டும். 1 2 3 4 5 மூச்சை இழுத்துக்கொண்டே நீங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வஜ்ராசனத்தில் அமர்ந்து மகாமுத்ரா என்ற ஆசனத்தை செய்யவிருக்கின்றோம். இதற்கான முட்டிக்கால் இரண்டையும் சற்று அகற்றியவாறு கைகள் இரண்டையும் பின்னிக்கொண்டு உங்களது பின்பக்கமாக பின்னிக்கொண்டு உங்களது நெத்தி பகுதியை மெதுவாக மூச்சை விட்டுக்கொண்டே நீங்கள் தரை பகுதிக்கு இறக்கி வரப்போகின்றீர்கள். 1 2 3 4 5 மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டே நீங்கள் இயல்பு நிலைக்கு திரும்புகின்றீர்கள். இந்த மகாமுத்ரா நீங்கள் செய்வதனால் உங்களது ஜீரண மண்டலம் சிறப்படைகின்றது, மூச்சுக்காற்று சிறப்படைகின்றது. அடுத்ததாக உஷ்ட்ராசனம். ஆங்கிலத்தில் இதை கேமல் போஸ் என்று சொல்வார்கள். இதை செய்வதற்கு நீங்கள் மண்டியிட்டு நின்ற நிலையில் உங்களது வலது கையை மெதுவாக உயர்த்தி வலது கால் பாதத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு இடது கையையும் உயர்த்தி இடது கால் குதிகாலில் வைத்துக்கொண்டு தலைப்பகுதியை பின்னோக்கி இறக்கிக் கொள்ள வேண்டும். 1 2
3 4 5. வலது கையை மெதுவாக இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து பிறகு இடது கையை மெதுவாக இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து மீண்டும் வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம். உஷ்ட்ராசனம் செய்வதனால் உங்களது இரத்த ஓட்டம் சீரடைந்து ஜீரண மண்டலங்கள் அனைத்தும் சரியான முறையில் வேலை செய்வதற்கு உதவுகின்றது. அடுத்ததாக நாம் பத்மாசனம் என்ற ஆசனத்தில் அமரவிருக்கின்றோம். முதலில் நீங்கள் தண்டாசனத்தில் அமர்ந்து கொண்டு உங்களது வலது காலை எடுத்து இடது கால் தொடை மேல் வைத்து கொண்டு இடது காலையும் எடுத்து வலது கால் தொடை மீது வைத்து அமர்வதே பத்மாசனம். இதை நாம் ஆங்கிலத்தில் லோட்டஸ் போஸ் என்று தாமரை போல ஆசனம் வைத்துக்கொண்டு இந்த பத்மாசனத்தில் அமர்ந்து நாம் சின்முத்திரை இரு பெருவிரல் மற்றும் ஆள்காட்டி விரலை இணைத்து இந்த தவ நிலையில், அதாவது நாம் சுவாசத்தை உணரும் நிலையில் அமைதியாக இருக்கும்போது நமது உடலில் ஆற்றல் அதிகரிக்கின்றது. அதை நாம் உணர்வதற்காக தவ நிலையில் அமர்வதற்காக இந்த பத்மாசனம் உதவுகின்றது. சிறப்பு. ரிலாக்ஸ். அடுத்ததாக நாம் பச்சிமுத்தாசனம் என்ற ஆசனத்தில் அமரவிருக்கின்றோம். இந்த பச்சிமுத்தாசனம் என்பது கால்கள் இரண்டையும் தண்டாசனம் நிலையில் வைத்து இரு கரங்களையும் மேலே உயர்த்தி நன்றாக மூச்சை இழுத்து மூச்சை விட்டுக்கொண்டே நீங்கள் உங்களது கால்களை பிடித்தவாறு தலைப்பகுதியை முட்டி பகுதிக்கு கொண்டு செல்வதே பச்சிமுத்தாசனம். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இந்த பச்சிமுத்தாசனம் ஆசனம் செய்வதால் நமது உடலில் உள்ள நரம்புகள் ஊக்கப்படுகின்றன. அதே சமயத்தில் நமக்கு அடி வயிற்றில் உள்ள உறுப்புகள் நல்ல முறையில் வேலை செய்வதற்கு இந்த பச்சிமுத்தாசனம் உதவுகின்றது. அடுத்ததாக மாலாசனம் செய்ய போகின்றோம். இதற்காக நீங்கள் அனைவரும் சற்று எழுந்து நின்று நாம் இப்பொழுது மாலாசனம் செய்யவிருக்கின்றோம். நமஸ்கரா முத்திரையில் வைத்து கால்கள் இரண்டும் சற்று 1 அடி அகலமாக வைத்துக்கொண்டு அப்படியே நீங்கள் அமர்ந்த நிலையில் மாலாசனம் மிகவும் அற்புதமான வயிற்று பகுதிகளில் உள்ள உறுப்புகள் நன்றாக வேலை செய்வதற்கு இந்த ஆசனம் நமக்கு உதவுகின்றது. மாலாசனம் ஜீரண மண்டலத்தை ஊக்குவிக்கும் ஆசனமாக இது கருதப்படுகின்றது. மாணவர்கள் அனைவரும் உங்களது உடலில் ஜீரணத்தை அதிகரிப்பதற்காக இந்த மாலாசனத்தில் நீங்கள் 1 நிமிடம் அமர்ந்து தினமும் செய்ய வேண்டிய ஒரு ஆசனம். இயல்பு நிலைக்கு வந்து விடலாம். இறுதியாக நாம் பத்மாசனத்தில் அமர்ந்து சற்று மூச்சு பயிற்சி செய்யவிருக்கின்றோம். தண்டாசனத்தில் அமர்ந்து பத்மாசனம் அல்லது வஜ்ராசனம் இந்த இரு நிலைகளில் உங்களது உடலை வைத்தவாறு இரு கைகளிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு கண்களை மூடி சுவாசத்தை நீங்கள் இழுத்துக்கொண்டே புருவ மத்தி வரை உங்களது சுவாசம் வருவதை நீங்கள் உணர வேண்டும். மீண்டும் மூச்சை விட்டுக்கொண்டே முதுகுத்தண்டு வழியாக அந்த சுவாசம் கீழே இறங்குவதை நீங்கள் உள்ளுணர்ந்து கவனிக்க வேண்டும். மனம் அமைதியான நிலையில் கண்களை மூடிய நிலையில் நீங்கள் இந்த சுவாச பயிற்சி மூச்சு பயிற்சியை செய்து வருகின்றீர்கள்.
மாணவர்கள் அனைவரும் இந்த சுவாச பயிற்சி, மூச்சு பயிற்சியை செய்து வருவதனால் உங்களது ஆயுள் நீடிக்கின்றது. உங்களது கல்வியில் கவனம் அதிகரிக்கின்றது. நினைவாற்றல் அதிகரிக்கின்றது. உங்களது நுரையீரல் பகுதி நன்றாக விரிவடைந்து போதிய அளவுக்கு அந்த உயிர் வழி ஆக்சிஜனை அதிகரித்துக் கொள்கின்றது. பிறகு உங்களது இடுப்பு பகுதி, கால் பகுதி அனைத்தும் உறுதியாகின்றது. அத்தனை நன்மைகளையும் அடைய இந்த சுவாச பயிற்சியை மாணவர்கள் செய்து வர வேண்டும். ரிலாக்ஸ். இப்பொழுது அந்த நிலையிலேயே அனைவரும் நமஸ்காரா முத்திரையில் வைத்துக்கொண்டு இரண்டொழுக்க பண்பாடோடு இன்றைய இந்த யோகாசன பயிற்சியை நாம் ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.